பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக 2 நாளாகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் கவனிக்காதே போனார்கள். ஆண்டவர் ஆத்துமாக்களோடு பேசுகிற தேவன். அவரவரை நல்வழியிலே நடத்தும்படியாக சொப்பனத்தின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, வசனங்களின் மூலமாகவோ, எச்சரிப்பின் மூலமாகவோ ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிற தேவன். அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், கர்த்தர் தான் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் தான் என்னை எச்சரிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்துக்கு ஏற்றபடி நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது அங்கே நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆனால் மனாசேயும் அவனுடைய ஜனங்களும் அதை கவனிக்காமல் போனார்கள் என்று பார்க்க. இப்போ கர்த்தருடைய சத்தத்தை நாம் கவனியாமல் போகும்போது எவ்வளவு பெரிய ஆபத்து அங்கே உண்டாகிறது என்கிறத நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கவனிக்காமல் இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆபத்துகள் அங்கே உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நடப்பது மிகவும் இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது, மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சாலமோனுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சாலமோனோடு பேசினார், சாலமோனை எச்சரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவன் என்ன செய்யவில்லை? ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால கர்த்தர் அவனுக்கு அங்கே ஒரு விரோதியை எழும்ப பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் பேசும்போது அவருடைய சத்தத்திற்கு நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய வாழ்க்கை நமக்கு நல்ல ஒரு மாதிரியை காண்பிக்கிறது. ஆகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எப்படி அவர் பிதாவின் சித்தத்தை காத்து கொண்டார், பிரியப்படுத்தினார், நிறைவேற்றினார் என்கிறத நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்துல பற்பல விதமான பாடுகள் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு இருக்கிற பாடுகள் அவனுக்கும் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் தன்னை காத்து கொண்டு கருத்தாய் 3 வருஷம் 6 மாதம் தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதபடி அவன் ஜெபம் பண்ணினான். அந்த கருத்தான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல நம்முடைய பாடுகள் நடுவிலும் கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். மனாசேயும் அவன் ஜனங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்காதபடினாலே அசீரியா ராஜாவின் சேனாபதிகள் அவர்கள் மேல் வந்தார்கள். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்போ அசீரியா ராஜாவின் பிரதானிகள் வந்து இவனை பிடித்து இவனுக்கு வெண்கல சங்கிலிகளை மாட்டி இவனை இழுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன போது இவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கெஞ்சினான். பாருங்க, அவ்விதமாக கர்த்தர் அவனுக்கு இறங்கினார் என்று நாம் படிக்கிறோம். அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே தேவன் என்று நாம் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வரும்போது,
நம்முடைய இருதயத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கவனித்து ஆண்டவருக்காய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை நோக்கி ஜெபிக்கவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், எல்லா நன்மையாலும் நிரப்பும், ஆசீர்வதியும். கர்த்தர் கூட இரும். ஆண்டவரே, இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் எப்போதும் கவனித்து நடக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.